நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த புத்தாண்டு நாட்களிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளிலையும் கூட, இந்த புதிய ஆண்டிலையும் கூட கர்த்தர் என்னோடு பேசும்படியாக எங்கள் ஜீவன் பெற சுகம் கொடுத்து உங்களையும் பக்குவப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்தி இந்த 2025 ஆண்டில் உங்களை மிக 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 உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசத்தில் இருக்கிறேன். ஆனபடினால ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மாஸ்டர் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு கவியை பாடி போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்களை யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டில் இன்றைக்கி கர்த்தரை நம்ம வணங்க வேண்டும் நாட்களில் ஒரு பாடலை ஒரு கவியை பாடி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அரசனை காணாமல் இருப்போமா, நமது ஆயுளை வீணாக கழிப்போமா. அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போம். பரம்பரை ஞானத்தை பழிப்போமா, யூதர் பாடுபவங்களை ஒழிப்போமா. அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ. யாக்கோபில் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேல் ராஜ செங்கோலெங்கும் கதிக்கும் என்றே. யாக்கோபில் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேல் ராஜ செங்கோலெங்கும் கதிக்கும் என்றே. ஆக்கமிழந்து மறுவாக்குரைத்த பாலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமாக யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ. அல்லேலூயா. விசேஷமாக இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக கழித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பக்தன் பாடியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் இந்த புதிய ஆண்டிலே நம்ம அடி எடுத்து வைக்கிறபடினால நம்ம வாழ்க்கையை வீணாக கழிக்கக்கூடாது என்பதற்காக நம்ம உதவி செய்ய வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சமூகத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு முன்னதாக கர்த்தரை என்னை ஆசீர்வதித்து இதை பேச வேண்டும் என்று சொல்லி என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களுக்கும் இதை மியூசிக் போடுறது சாலமன் தமிழ்ச்செல்வன் குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கேட்குற உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அவர் பயன்படுத்துவார். நமக்கு சிறையிருப்பு இல்லை என்று சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தையை, இந்த யோசேப்புடைய சரித்திரத்தை வாசிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த கிறிஸ்மஸுடைய நாட்களிலேயும் நாங்கள் கொண்டாடி வருகிறபடினால எங்களை பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும். தாழ்த்தும்படி சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த போன ஒரு செய்தியிலே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று நாட்கள் வரும்,
நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசியிருந்தார். அப்படின்னு சொன்னால் நல்வார்த்தையை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் இதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனேனியலில் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் நன்மையை நம்ம செய்ய வேண்டும். அப்படி ஒரு மனுஷனை பயன்படுத்தியிருக்கிறார். அதில் அந்த வாஸ்த வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். அங்கே கானான் தேசத்தில் உள்ள பஞ்சம் உண்டாகி இருந்தபடினால் தானியம் கொள்ள போகிறவர்கள் கூட இஸ்ரவேல் குமாரரும் போனார்கள். 6வது வசனம் போட்டிருக்கிறது, யோசேப் அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் சனங்களை யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால் இந்த யோசேப்பை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீதியாருடைய தேசத்தில் இஸ்மவேலுக்கு அவனை 20 காசுக்கு விற்று போட்டாங்க. அங்கே விற்று போட்ட ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், அவன் 10 பேருடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவன் யாக்கோபுக்கு இவங்க செய்த துன்மார்க்கத்தை பூரா அங்கே போய் சொன்ன உடனே அங்கே ஒரு தரிசனத்தை அங்கே காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்து கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் இந்த யோசேப்புக்கு இவன் உண்மையை சொல்லி வருகிறபடினால, இவனுக்கு நல்ல ஒரு அங்கியெல்லாம் எடுத்து கொடுக்கிறபடினால இந்த யோசேப் மேலே அவர்கள் சகோதரர்கள் மிகுந்த ஒரு விரோதமாக அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதில் ஆதியாகமத்தில் 37 வசனம் சொல்லுகிறது, நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்று சொன்ன உடனே எங்களை நீ ஆளை பார்க்கிறாயா என்று சொல்லி இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் 10 பேர் இவனை பகைத்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே நம்ம நன்மை செய்யணும்னு போனால் இப்படி ஒரு பகையெல்லாம் நமக்கு நிறையா வருகிறது என்று சொல்லி இங்கே அவனை விட்டு போட்ட உடனே அங்கே எகிப்தில் போய் அங்கே அந்த தரிசனங்களை சொன்னவுடனால அந்த தேசத்துக்கு மிகுந்த ஒரு அரசனாக இருந்தான். பார்வோனிடத்தில் இருக்கும்போது இந்த 7 வருஷம் பஞ்சம் வருகிறது, 7 வருஷம் நல்லா செழிப்பு வருகிறதுன்னு சொல்லி அங்கே பேசி கொண்டு இருக்கையில், நீதாப்பா அதிகாரி, இந்த தேசத்தை பூரா நான் தான், மேலே உள்ள அதிகாரி நான் தான், எல்லாத்துக்கும் இந்த ஜனங்களை எல்லாம் நீ வழி நடத்தின அப்படின்னு சொன்னால் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே யோசேப்புடைய எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. ஆனால் அந்த பஞ்சம் வந்த பொறுப்பாடு 2 வருஷம் அங்கே யாக்கோபோட மக்கள் யாருமே யோசேப்பு சகோதரர் அங்கே வரவே இல்லை. 2 வருஷம் இந்த பஞ்சத்தை தாங்கிக்கிட்டாங்க. 2 வருஷம் முடிஞ்சு அங்கே வந்தவுடன் என்ன ஆகிப்போச்சு, அந்த தரிசனத்தின் மூலமாக அங்கே அவர்கள் வந்து யோசேப்பிடத்தில் வந்து முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்த உடனே அங்கே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவன் சகோதரர்கள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி யோசேப்பு அங்கே கடினமாக பேசினார் என்று சொல்லுவோம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது 42:7 யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்றும் அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்று சொல்லி அங்கே யோசேப்பு தெரியாதல் போல கேட்டார். பிரியமானவர்களே, அங்கே போனால் தானியம் கிடையாது, யோசேப்பிட்ட தான் வாங்க முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் ஒப்படைச்சிட்டார். ஆனால் அங்கே முகங்குப்புற விழுந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உடனே நான் சகோதரர் என்று சொல்லவே இல்லை. அப்போ 9ஆம் வசனம் போட்டிருக்கிறது, யோசேப்பு அவர்களை குறித்து நான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்கள் நோக்கி, நீங்கள் வேவுகாரர்
தேசம் எங்கே இருந்து திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். 10வது வசனம் போட்டிருக்கு. அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே. எங்கே வந்துட்டாங்க? சகோதரர் இருந்தால் எங்கே வந்துட்டாங்க? ஆண்டவனே வந்து சொல்லிட்டாங்க. காரணம் அங்கே வேறு வழி இல்லை. இவங்க எல்லா இடத்துலையும் பொய் சொல்லி வந்த அப்படின்னால, தாப்பின இடத்துல பொய் சொல்லிட்டாங்க. எங்கே போனாலும் இவங்ககிட்ட உண்மை இல்லாத இருந்த அப்படின்னாலே எங்கள் சகோதரனும் கூட என்னை பகைக்கக்கூடிய காரியங்களாக வந்துவிட்டது. உண்மையை சொல்லலை. அவர்களிடத்தில் நீதி விளங்குமா? யோசேப்போட சகோதரத்தில் நீதி விளங்குமா? உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவனை பல பாடுகள் பட்டு தான் அவனை கொண்டு வராங்க. 11 வசனம் போட்டிருக்கிறது. 42:11 நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜிஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். 12வது வசனத்தில் பிரியமானவர்களே, காரணம் இவர்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு கோலம் அப்படி. மற்ற ஜனங்கள்லாம் தானியத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் யோசேப்புடைய சகோதரர்களுக்கு உடனே கொடுக்கல, தானியம் கொடுக்கல. காரணம் என்ன அப்படி சொன்னவர்கள்ட்ட பொய் இருக்கிறது. 12 பேர், ஒருத்தன் எங்கே இருக்கான்? காணாமல் போயிட்டான் அப்படிங்காங்க. ஒருத்தன் எங்கே இருக்கான்? தகப்பனிடத்தில் இருக்கார். அவன் உண்டா இல்லையா அப்படி என்பதற்காக இவன் அங்கே என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரன் அங்கே இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை கூட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மையை இங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனை அங்கே அடைச்சிட்டாங்க. அடைச்சி பழையடி தானே நீங்கள் கொள்ள வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீ 12 பேரில் ஒருத்தன் காணாமல் போட்டால் ஒருத்தன் தகப்பனோடு இருக்காமல் சொல்லிங்களா, அவனை நீங்கள் கொண்டுட்டு வந்தால் தான் நீங்கள் சொல்கிறது உண்மை என்று சொல்லி நான் அறிய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ரூபனும் யூதாவும் அங்கே யாக்கோபிடத்தில் போராடுதாங்க. ஐயோ, யோசேப்பு காணாமல் போயிட்டான், இவனுக்கும் பெண்மையனுக்கும் என்ன வருகிறதோ நான் உங்கள் கூட அனுப்பலை அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டம் இருக்கிறது பிரியமானவர்களே. காரணம் இவருடைய உண்மை இல்லை, இவங்க துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு நிமித்தம் இவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருந்தது. ஆனாலும் சரி, ஒருவர் இங்கே காவலை வச்சுட்டு போங்க, உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் தானியத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி போக விட்டாச்சு. ஆனால் போன உடனே அங்கே போய் யாக்கோபிட்ட சொல்கிறார். யாக்கோபு அங்கே பெண்மையினை அனுப்பவே மாட்டேக்கார். என் பிள்ளைனாலும் கொண்டுருங்க. நீ கண்டிப்பாக அந்த மனுஷன் ஏற்கனவே கடினமாக சொல்லிட்டார். கடினமாக சொல்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெண்மையினை நீங்கள் விடலை அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் நீங்கள் முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை ஒரு தேசத்தில் அதிகாரியாக இருந்தோ நம்ம நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கோமா, நம்ம மட்டும்தான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் நம்ம வாழ்க்கை கர்த்தர் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன காரணத்துலலாம் நம்ம பின்வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் பிரியமானவர்களே. அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த யோசேப்பு ஒரு மனுஷனாக இருந்து எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரங்களை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவனுடைய சொந்த குடும்பத்தை அவன் பராமரித்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அப்போது இந்த ஆதியாகமத்தில் 42:20 வசனம் சொல்லுறது, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைத்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த 21 வசனம், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது.
அப்படியானால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் அவங்களுடனே சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பலி நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பும் அங்கே பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. யோசேப்பு பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு அங்கே போய் வீட்டுக்குள்ளே போய் அழுது கொண்டு இருப்பார். ஆனால் கடைசியில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், பெண்பியனை கூட்டு வாங்கன்னு சொன்ன பிற்பாடு இந்த ரூபனும் இதாகவும் போராடுதாங்க. யாக்கோபிட்ட போராடி கண்டிப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பழையடி அவன் யோசேப்பு கடினமாக பேசி உள்ளதை சொல்லவே இல்லை, நான் தான் உங்கள் சகோதரன் அப்படின்னு சொல்லி. பெண்பியனை பிடிச்சு கொண்டு இங்கே வச்சுருங்க, சிமியனை கொண்டு போங்க அப்படின்ட்டாப்புல. அப்படி இல்லை, என் தாப்பனார் இந்த பெண்மீனை நாங்கள் கூட்டு போகலை அப்படின்னு சொன்னால் யாக்கோ இடத்துல அவர் உயிரை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போராடுதாங்க. பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால், இந்த யாக்கோபு இந்த யோசேப்பு மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பும் இந்த பெண்மீனுடைய வைத்திருக்க அன்பும் இவர்கள் இந்த 10 பேரோட இந்த தகப்பனுக்கு மிகுந்த ஒரு பாசமாக இருக்கிறது. அவருக்கு இந்த 10 பேர் மேலே பாசம் இல்லை? இன்றைக்கி அநேகர்கள் வந்து ரொம்ப பாசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பாசமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எரேமியாவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை பேசும் பொழுது எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, நான் உங்களை செழிப்பான தேசத்தில் வழி நடத்தி கொண்டு வந்தேன், அதற்குள்ளே நீங்கள் என்ன வேண்டிய பாகாலன்னு தூபம் காட்டி தேசத்தை தீட்டுப்படுத்திட்டிய அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால தான் நம்மளோட தேசம் எப்படி கட்டப்படணும், நன்மையும் செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும் செய்யணும். ஆனால் வட்டிக்கே வாங்கி வட்டிக்கே அநேக குடும்பங்களை நம்ம கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தானியம் கொடுக்கும்போது பைசாவை வாங்கலை. அவங்க சாக்கில் அப்படியே கெட்டி கொட்டி விட்டாங்க. கெட்டி விட்டுன்னு சொன்னால், ஐயோ அவங்க பயந்து வராங்க, எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு, உங்களோட தேவன் உங்களுக்கு புதையலாக கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுதாங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த யோசேப்பு மாதிரி இந்த புதிய ஆண்டில் நம்ம மனுஷ சாயல்லே வாழ்வோமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, 25ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுக்கு பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதே எனக்கே செய்திருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் உடைய நாட்களில் இன்றைக்கி அநேகர்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கடமை தீர்ந்துடுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அடுத்து நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கி அநேகர்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க, விவசாயத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் அநேக ஜனங்கள் கூலி வேலை செய்து வியாதியில் அதிகம் கிடக்காங்க. ஆஸ்பத்திரி போனால் பைசா இல்லை. இப்படி பல இடங்கள்லையும் பல பிரச்சனையிலையும் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு கவலை இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த புதிய ஆண்டில் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையாக இருக்கும்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த தேசத்துக்கே அதிகாரியாக இருக்காமன்னு சொல்லி யாக்கோபிட்ட சொல்லும்போது நம்பலை. என் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு நம்பவே இல்லை. உங்களுடைய தகப்பனரெல்லாம் அழைச்சி கொண்டு வாங்க அப்படின்னு வண்டி கிண்டி எல்லாம் கொடுத்து விட்ட பொறுப்பாடு தான் அந்த 10 பேருடைய வார்த்தையை யாக்கோபு நம்பினார் என்று சொல்லப்படுகிறது. என் மகன் உயிரோடு இருக்கிறான்னா அது எனக்கு போதும். ஒரு தகப்பன் வந்து ஒரு மகன் மேலே வச்சுருக்க ஒரு பாசம் என்ன அப்படின்னு சொன்னால், காணாமல் போன ஒரு மகன் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம். ஆனால் காரணம் என்னன்னு சொன்னால், யாக்கோபு அவர் சகோதரர்களையும் குடும்பத்தையும் பராமரித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய உபதேசமும் அவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கறது தான் பெரிய
ஆலயம் கட்டுறது தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து கொண்டே இருக்கோம்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். அது ஏதோ ஒரு விக்கிரக கோயிலை கட்டின மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வியாதிகளுக்காக செபிக்க வேண்டும், நம்ம அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய உபதேசம். பிரியமானவர்களே, அதனால் இந்த புதிய ஆண்டில், இந்த 2025 ஆண்டில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்த நாட்களை விட இந்த 2025 நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்வியே அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கல்வி பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதிரி அவர் ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்குறார் என்று சொன்னால் அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்து இருக்கும்போது, அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, இந்த யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், அங்கே ஆராதனைக்கெல்லாம் அவன் போக முடியாது. அவனே செயலில் கிடக்கிறான், சிறையிருப்பில் கிடக்கும். சிறையிருப்பில் விட்டு வெளியே வந்த உடனே எல்லாவற்றையும் அவன் பராமரித்தான். நாட்டே அவன் கைக்குள்ள தான், உலக நாடு அவன் கைக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கி அதுதான் ரேஷன் கடை இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் உள்ள ரகசியம் அதுதான். இந்த ரேஷன் கடை எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் யோசேப்பு மூலமாகத்தான் வந்திருக்கிறது. தனியாக எந்த அதிகாரியும் அதை சொல்லலை. அதனால் கிறிஸ்துவுடைய உபதேசம் நமக்கு எப்படி இருக்கிறது ஒரு கவியை பாடி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆரிரராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவானவை ஒரு யாவும் திருஷ்டித்தமாவலரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவும் திருஷ்டித்தமாவலரோ, பேசியாயிவர் தானோ நம்மை நேத்திடும் நரக்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அது அன்புள்ள மனசானோ, தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவை உலகில் நீக்கிடும் அதிசயமேவிய வெண்மொழியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்ட சத்தியத்தை நம்ம நினைவிலே கொண்டு வருவோம். யோசேப்பினிடத்தில் அதிகாரியாக விட்டு போட்டாலும் இஸ்ரவேலுக்கு ரொம்ப ஒரு பாரம். யாக்கோபுக்கு 20 காசுக்கு விற்று அவங்க சூரிய ஆடினாலும் அவன்தான் அவருடைய சகோதரர்களை பராமரித்தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய உபதேசம் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி கர்த்தர் முடித்து விட்டார். கேட்ட சத்தியத்தை நீங்கள் நினைவில் கொண்டு நல்லா செபியுங்கள். காலையிலே மாலையிலே செபிக்கிறதா கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாவம் எல்லாம் போகும், தரித்திரியம் போகும், நம்ம வீட்டில் இருக்கிற வியாதி எல்லாம் போகும். ரெட்டிப்பியான நன்மையை தரணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். யோசேப்பு மாதிரி காத்து இருக்கணும். என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் வந்தாலும் வியாதி இருந்தாலும் சரிதான்,
நம்ம செப வாஞ்சை விடாமல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளே இந்த பூமியில் வாழுறதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் நம்ம தகுதி உள்ளவர்களாக இருப்போம். இந்த கேட்ட சத்தியத்தில் நீங்கள் 2025 நினைவில் கொண்டு வாங்க, கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுங்க. சாஸ்வா டிவி குடும்பங்களுக்கும் சாலமன் இசை அடிக்கிற குடும்பங்களுக்கும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். என்னை மறைத்து இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.